பாத்துட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, பாத்துட்டு இருக்கீங்க. இது டாக்டரேட் ரெக்கார்டுங்க. லாஸ்ட் டைமே முடிஞ்சிச்சு. இத சும்மா ஏதோ படிக்கணுமே நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்கேன். அதான் வேற இது பிரணவ் வேற. அவன் என்னென்னலாம் எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? கௌரவம் ஒண்ணுமே புரியல இதுல. இதெல்லாம் எப்படிதான் அவன் வேற பக்கமா மக்கா படிச்சுட்டு இருக்கான். இது வேற. சரி, எல்லார பத்தியும் பேசுவோம் இப்போ. 1.5 வருஷம் ஜாலியா இருந்தது லைஃப். செம்ம என்ஜாய்மெண்ட். நான் யூஜி படிக்க சொல்ல எப்படியெல்லாம் இதுவே பண்ணதில்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளவு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க எனக்கு. ஆனா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நாங்க இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே. அப்புறம் பாக்கணும்னா ஃபர்ஸ்ட் யார் அறிமுகமானா நம்ம சொத்ததான். உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே பிரணவ் சொல்லிட்டான். அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் காமெடினா அவனை ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தோம். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மேம்லடா அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருந்தோம். இவங்களை பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க. ஒன்னும் அவனுக்கு கூப்பிட்டாங்க. நின்றுட்டு இருந்தா. அவங்க திடீர்னு கேட்டாங்க எங்க இருந்து வர அப்படின்னு. அதுலயே தெரிஞ்சிச்சு அவன் எப்படிப்பட்ட வைட்டு. அதுக்கப்புறம் மகேஷ் அவனோட எய்ம் பத்தி சொன்னோடனே கலெக்டர்ன்டா திடீர்னு. ஆஹா, நம்ம கிளாஸ்லயே ஒரு கலெக்டர் உருவாகிட்டாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நம்ம பிரணவ் வந்தாரு. ஒரு 10-15 நாள் இருக்குமாடா இருக்கும் காலேஜ் ஆரம்பிச்சு. 10 நாள் 2 நாளா? சரி, 2 நாள் கழிச்சு வந்தா பிரணவ். பிரணவ் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஐஃபையா இருக்கா பையா வருவான். ஐஃபையா இருக்கா பையா, ஐஃபையா இருக்கான். சரி, நம்ம கூட எல்லாம் பழக வேணாம். எனக்கு கொஞ்சம் இருந்தது, அப்பெல்லாம் இருந்திருக்கு எனக்கு. அதான் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சா ஏதோ இன்னைக்கு வரைக்கும் முடியல. அது வாய திறந்தாடா மூடவே மாட்டான். நான் ஸ்டாப்பா வண்ட முடியும். அப்புறம் பாஸ் வந்தாப்படா வந்துட்டு 4th டெஸ்க் நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்தாப்படா. உட்காந்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே பாத்துட்டு இருந்தா. நானும் ஏதோ பழைய பீஸ் வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா பாசம் வழக்கம். எந்த ஏரியான்னு கேட்டா திருவேற்றியூர்ட்டான். பார்த்தா நம்ம ஏரியா பையா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாஷையா கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது அவனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குணா தான் எனக்கு என்ட்ரன்ஸ் எழுத சொல்லவே தெரியும். அவன் கேரக்டர் ஃபர்ஸ்டே மொக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்குள்ளேயே அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது அவ்வளவு பெரிய அப்பா டகர் ஆயிட்டாரு அவரு. அப்புறம் பேசணும்னா நம்ம கார்த்திக் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சரி நான் இங்க ஒர்க் பண்ணிருக்கேன் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில எப்படியோ போயிட்டான். கிட்டே இருக்கிறதுல கார்த்திக் வாரத்துக்கு 2 நாள் யாருக்கிட்டே சுத்திட்டு இருக்கான். அடுத்த 2 நாள் இங்க போயிட்டு இருக்கான். எங்கதான் இருக்காயிட்டு ஒரு வேலையும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் யார் மச்சா அவன் தனி டைப் பட்ஜெட். ஓகே, அவன் பாண்டிச்சேரியில இருந்து வரான். அவன் பைசாலாம் இது பண்ணிட்டு இருக்கான். ஓகே, பட்ஜெட் ஆயிட்டான் அவன். நெக்ஸ்ட் வேற யாரோ இருக்காங்க. என்ன பிரசன்னா பாத்தீங்கன்னா பிரசன்னா வந்தா அவனோட இன்ட்ரோ தான் செம்ம காமெடி. என்ன பார்த்தா திடீர்னு ஒரு நாள் காலையில நாமம் போட்டுன்னு வந்தான். நாமம் போட்டுட்டு வந்த உடனே என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க, அதோ காலையில 8 o'clock வந்துட்டான். என்னடா பையன் நம்மள விட ரொம்ப சின்சியரா இருப்பான்னு நினைச்சான். கடைசியில பார்த்தா 2 நாளைக்கு முன்னால ஆஃப்டர்நூன் காலேஜ் போயிட்டான். அவன் ஆஃப்டர்நூன் காலேஜ் போயிட்டு 3 நாளா அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு அவரு. அப்புறம் தான் தெரிஞ்சது பையன் சின்சியாரிட்டி ரொம்ப சூப்பரு. அப்புறமா காலேஜே வர்றதில்ல. இது வரைக்கும் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் கூட அட்டென்ட் பண்ணதில்ல. இப்ப அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா. சரி மதி, நீ ரொம்ப மொக்க போற. பாக்கலாம்